This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கர்நாடக காட்டுக்குகைக்குள் மீட்கப்பட்ட ரஷ்ய பெண்ணின் குழந்தைகளின் அப்பா யார்? எப்படி சாப்பிட்டார்கள்? கர்நாடகாவில் ராஜநாக பாம்புகளும் மோசமான வனவிலங்குகளும் வாழும் பகுதிக்கு நடுவே அமைந்த ஒரு குகையில் வாழ்ந்து வந்த ரஷ்ய பெண் அரை நிர்வாணமாக தனது 2 குழந்தைகளுடன் மீட்கப்பட்டது பற்றிதான் நாடு முழுவதும் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இப்பொழுது அந்த பெண் பற்றியும் அவரது குகை வாழ்க்கை பற்றியும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. காட்டுக்குள் 3 பேரும் என்ன சாப்பிட்டார்கள்? 8 வருடங்களாக இந்தியாவில் அந்த பெண் இருக்கிறாரா? அப்படியெனால் அந்த குழந்தைகளின் தந்தை யார்? ஏன் அவர் விசா இல்லாமல் இந்தியாவில் தங்கியிருந்தார்? போன்ற பல கேள்விகளும் பதில்கள் வெளியாகி ஆரம்பித்துள்ளன. கர்நாடகாவில் கோகர்ணா வனப்பகுதியில் உள்ள ராமதீர்த்தா மலைக்குகை ஒன்றில் 40 வயது ரஷ்ய பெண் தனது 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்தது 2 நாட்கள் முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. விஷ ஜந்துக்களும் பாம்புகளும் நிறைந்த அந்த குகையில் அவர் தனது 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடும் மழை பெய்து வந்ததால் வனப்பகுதிக்குள் ரோந்தை தீவிரப்படுத்தினார்கள் போலீசார். அப்பொழுது ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் உள்ள குகைக்கு வெளியே துணிகள் காய போட்டு இருப்பதை பார்த்து அதிர்ந்து போயினர் போலீசார். அங்கு ஈரமான பாய்கள், பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சிலைகள் இருந்திருக்கின்றன. பாம்புகள் நெளிந்து கொண்டிருந்தன. மனித கால் தடங்களும் பன்றி போன்ற விலங்குகளின் கால் தடங்களும் அங்கே காணப்பட்டன. காவல்துறையினர் உள்ளே நுழைந்த போது சுமார் 4 வயது மதிக்கத்தக்க வெள்ளை நிறமும் வெண்ணிற முடியும் கொண்ட ஒரு சிறுமி அரை நிர்வாணமாக குகையிலிருந்து வெளியே ஓடி வந்திருக்கிறார். சிறுமியை கண்டதும் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். கொஞ்சம் பயந்து விட்டனர் என்றே சொல்லலாம். மேலும் குகைக்கு வெளியே நுழைந்து தேடிய போது அங்கே ஒரு பெண் தனது 6 வயது மகளுடன் இருந்திருக்கிறார். அந்த பெண் தன்னை நீனா குட்டினா என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். அங்கிருந்து தனது மகள்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். நான் இந்த குகையில் இருக்க விரும்பினேன், தியானம் செய்ய விரும்பினேன், அதான் இங்கேயே தங்கிவிட்டேன் என்று நீனா அசால்ட்டாக கூறி போலீசாரை அதிர வைத்தார். அதை உறுதி செய்வது போல தெய்வ விக்கிரகத்திற்கு பூவால் அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதையும் போலீசார் பார்த்துள்ளனர். நான் கூட்டத்தில் இருந்து விலகி தனிமையில் ஆன்மீக வாழ்க்கையை வாழதான் குகைக்கு தேர்ந்தெடுத்தேன். எனவே என்னை இங்கிருந்து போக சொல்லாதீர்கள் என்று வேண்டுகோளும் விடுத்துள்ளார். வாரம் ஒரு முறை சந்தைக்கு சென்று பழங்கள், காய்கறிகள், ரொட்டி, நூடுல்ஸ் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வந்திருக்கிறார். அந்த பெண்மணி பிறகு வாரம் முழுக்க குகையிலேயே தங்கி வாழ்ந்துள்ளார். தனது குழந்தைகளுக்கு பாடவும் தியானம் செய்யவும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். மூவருமே பக்கத்தில் ஓடும் ஆற்றில் குளித்து எளிமையாக வாழ்ந்து வந்துள்ளனர். நீனாவுக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. அவரது உறவினர்கள் பணம் அனுப்பி வந்துள்ளனர். இங்கே சுற்றும் பாம்புகள் எங்களுக்கு நண்பர்கள் ஆகிவிட்டன என்று நீனா கூறியது போலீசாரை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. அந்த குகை அவரது குழந்தைகளுக்கும் பாதுகாப்பானது அல்ல என்பதை
போலீசார் நீண்ட நேரம் எடுத்து விலக்கிய பிறகு வெளியேற ஒப்புக்கொண்டார். தற்பொழுது குமட்டா பகுதியில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் அவர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளார். போலீசார் விசாரணையில் நீனா விசா 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 17 அன்றே காலாவதி ஆகிவிட்டது தெரிய வந்தது. 2018இல் கோமாவில் தற்காலிகமாக விசா புதுப்பிக்கப்பட்டிருந்தாலும் அதுவும் நீண்ட காலத்திற்கு முன்பே காலாவதி ஆகிவிட்டது. நீனா மற்றும் அவரது குடும்பத்தினரை பெங்களூரில் உள்ள வெளிநாட்டவருக்கான மண்டல பதிவு அலுவலகத்தில் அனுப்பி வைக்க போலீசார் பரிந்துரைக்கின்றார்கள். அங்கிருந்து அவர் ரஷ்யாவுக்கு திரும்பி அனுப்பப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு குறித்து மேலதிக தகவல்கள் வெளிவரும் போது உங்கள் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.